திருச்செந்தூர் அருகே மெஞ்ஞானபுரம் காக்கிவிளை அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் கொடைவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாநில அளவிலான 2ஆம் ஆண்டு மாபெரும் மின்னொலி கபாடி போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ பரிசு மற்றும் கோப்பை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மெஞ்ஞானபுரம் காக்கிவிளை அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் கொடைவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோவில் கொடைவிழாவினை முன்னிட்டு காக்கிவிளை விளையாட்டுக் கழகம் சார்பில் ஆண்களுக்கான மாநில அளவிலான 2ஆம் ஆண்டு மாபெரும் மின்னொலி கபாடி போட்டி காக்கிவிளை அருணாச்சல யாதவ் திடலில் நடைபெற்றது. போட்டியினை தூத்துக்குடி திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ தலைமை வகித்து துவக்கி வைத்தார். இதில் அர்ஜுனா விருது பெற்ற முன்னாள் இந்திய கபாடி வீரர் மனாத்தி கணேசன், சென்னை பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற உடற்கல்வி இயக்குனர் பேராசிரியர் மகாதேவன், சென்னை டிபி ஜெயின் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் டாக்டர் தேசிங் ராஜன், இந்திய விளையாட்டு ஆணைய ஓய்வு பெற்ற பயிற்சியாளர்கள் மதியழகன், அனில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இறுதிப் போட்டியில் திருவாரூர் கட்டாக்குடி அணியும் சென்னை லயோலா அணியினரும் மோதினர். இதில் திருவாரூர் கட்டாக்குடி அணி வெற்றி பெற்றது. 2ஆம் இடத்தை சென்னை லயோலா அணியும் பெற்றது. வெற்றி பெற்ற அணியினருக்கு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் திருநெல்வேலி காவல் ஆய்வாளர் அதிசயராஜ், மெஞ்ஞானபுரம் காவல் ஆய்வாளர் இசகித்துறை, ஓய்வு பெற்ற தடய அறிவியல் துறை இணை இயக்குனர் அருள்ராஜ், திமுக மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் உமரி சங்கர், அஜிதா ஆக்னஸ், முன்னாள் பஞ்சாயத்து துணைத் தலைவர் செந்தில் முருகன், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக விவசாய அணி முருகன், தகவல் தொழில்நுட்ப அணி சேர்மன் ராகவன், ப்ரோ கபாடி வீரர்கள் மசானமுத்து, பிஸ்வந்த், தேசிய கபாடி வீரர் மலையரசன், டைசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போட்டி ஏற்பாடுகளை வெற்றிவேல் சுடலைக்குமார், ரவி சுந்தர் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். கேபிஆர் கோவை 7 வெற்றி புள்ளிகள், சாய் சென்னை 11 வெற்றி புள்ளிகள். கேபிஆர் கோவை 7 பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சமமாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி, மீண்டும் ஒரு நல்ல எஃபர்ட். ஜெர்சி நம்பர் 5 முயற்சி பண்ணாரு, ஆனால் முடியல. 13 புள்ளிகளுடன் டீம் சாய் சென்னை, 8 புள்ளிகளுடன் கேபிஆர் கோவை. 6 டிஃபெண்டர்கள் இப்போ சூழ்ந்திருக்காங்க. லெஃப்ட்ல இருந்து அட்டாக் பண்ற முயற்சி, நல்ல ஸ்டார்ட் அங்க முயற்சி பண்ணாரு, ஆனா இந்த வாட்டி மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு டாக்கிள் அப்படின்றதுக்காக டீம் கேபிஆர் கோவை நம்பர் 6 ஜெர்சி நம்பர் 6 கேபிஆர் கோயிலிருந்து நல்ல ஒரு ஸ்டார் ரைடர் இங்கே வந்திருக்காரு. 6 பிளேயர் டிஃபென்ஸ்ல ஸ்கார்பியன் கிக், மீண்டும் ஒரு நல்ல டாக்கிள். மீண்டும் ஒரு பிரமாதமான ஆட்டத்தை இரு அணிகளும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது காலிறுதி போட்டி இங்கே மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன் மோர் டிஃபெண்டர் அவுட் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் ஒரு புள்ளியை பிரமாதமாக எடுத்திருக்காங்க. 6 புள்ளிகள் முன்னிலையில தற்போது டீம் சாய் சென்னை, கேபிஆர் கோவை. நல்ல முயற்சி, மீண்டும் ஒரு முறை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரு அணி வீரர்களும் பிரமாதமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆறு பிளேயர்ஸ் இப்போ டிஃபென்ஸ்ல பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெர்சி நம்பர் 2 சாய் சென்னையிலிருந்து இரண்டு அணி வீரர்களும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 6 பாயிண்ட் முன்னிலையில் இப்போது மீண்டும் ஒரு நல்ல ஒரு முயற்சியாங்க. லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முயற்சி.